இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளினிக்கல் அனாட்டமி ஆஃப் இன்னர் இயரை பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் அனாட்டமி ஆஃப் இன்னர் இயரில் ஃபஸ்ட்டு ஆர்கன் ஆஃப் கார்டை பார்க்க போகிறோம். ஆர்கன் ஆஃப் கார்டை எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்கேலா மீடியா. ஸ்கேலா மீடியா வந்து டிவைட்ஸ் போனி லேப்ரான்த் இன்டூ அப்பர் ஸ்கேலா வெஸ்டிபுலா அண்ட் த லோயர் ஸ்கேலா டிம்பனி இப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணும். ஸ்ட்ரக்சர்ஸ் அரவுண்டு த ஸ்கேலா மீடியா அப்படின்னா ரீசனஸ் மெம்பரேன். இது வந்து இந்த ரீசனஸ் மெம்பரேன் வந்து செப்பரேட் ஸ்கேலா மீடியா அண்ட் த ஸ்கேலா வெஸ்டிபுலா. அதே மாதிரி பேசிலரி மெம்பரேன் அப்படிங்கிறது செப்பரேட் ஸ்கேலா மீடியா அண்ட் ஸ்கேலா டிம்பனை. பேசிலர் மெம்பரேனில் தான் நமக்கு ஆர்கன் ஆஃப் கார்டை வந்து இருக்குது. இந்த ஸ்கேலா மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா லேட்ரல் அப்பர் லோயர் பார்த்துட்டோம். இப்போ வந்து லேட்ரல் மீடியல் அப்படிங்கிற பார்க்கும்போது லேட்ரல் சைடில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரேயா வாஸ்குலாரிஸு. இட் இஸ் த சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் எண்டோலிம்ப். இந்த எண்டோலிம்ப் அப்படிங்கிறது ஸ்கேலா மீடியா சுற்றி ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேலா மீடியாவில் இருக்க இந்த எண்டோலிம்போட எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் வந்து +85 MV. இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்ட்ரேயா வாஸ்குலாரிஸில் இருக்க சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பம்ப்பு தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுது. இன்கேஸ் ஆஃப் ஃபெரோசிமைட் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபெரோசிமைட்ஸ் வந்து எங்கெங்கே ஆக்ட் ஆகும் லூப். இது வந்து ஃபெரோசிமைட் அப்படிங்கிற ஒரு லூப் டயபெட்டிக்ஸு. இது வந்து முக்கியமாக சோடியம் பொட்டாசியம் குளோரைட் சேனல் ஆஃப் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்ரியில் வந்து இது முக்கியமாக ஒர்க் ஆகும். ஸோ இது சோடியம் பொட்டாசியம் குளோரைட் சேனலில் ஒர்க் ஆகிறதுனால நமக்கு லாஸ் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் குளோரைட் எல்லாமே லாஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இயர்ஸ்லையும் இதே தான் இருக்கும். இங்கே இருக்க சோடியம் பொட்டாசியம் குளோரைட் சேனல் இன்ஹிபிட் ஆகிடும். அங்கே வந்து யூரின்ல இருந்து நம்ம வந்து திருப்பி பிளட்டுக்கு வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்காக தான் சோடியம் குளோரைட் சேனல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதை இன்ஹிபிட் வந்து லூப் டயரோட்டிக்ஸ் பண்ணும். அதே மாதிரி இங்கே இன்ஹிபிட் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து சோடியம் குளோரைடு வந்து வெளியே வராது. ஸோ எண்டோலிம்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் வந்து நமக்கு வந்து கம்மியாயிடும். அட் த சேம் டைம் ஸ்ட்ரேயா வாஸ்குலாரிஸில் வந்து எடிமா ஃபார்ம் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து டெம்பரவரி டெஃப்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இது கிரானிக் யூஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரேயா வாஸ்குலாரிஸ் வந்து இஸ்கீமியா ஆகி பெர்மனண்ட் லாஸ் வந்து நமக்கு டெஃப்னஸ் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. மீனஸ் டிசீஸ் பற்றி பார்ப்போம். மீனஸ் டிசீஸ் அப்படிங்கிறது ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எண்டோலிம்பு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், சோடியம் ரெஸ்ட்ரிக்ஷன் டயட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து எண்டோலிம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எண்டோலிம்பில் முக்கியமான விஷயம் என்ன, சோடியம்மை மட்டும் நம்ம வந்து நம்ம டயட்லேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எண்டோலிம் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் எண்டோலிம்ப் அக்யூர்ஸ் ஃப்ரம் த எண்டோலிம்பாட்டிக் சாக். அடுத்து பெரிலிம்ப் அப்படிங்கிறது ஃப்ளூயிட் ப்ரெசன்ட் இன் த ஸ்கேலா வெஸ்டிபுலா அண்ட் த ஸ்கேலா டிம்பனை. நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்கன் ஆஃப் கார்டையில் என்னென்ன செல்ஸ் இருக்குது. ஹேர் செல்ஸ் இருக்குது, சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்குது. இந்த ஹேர் செல்ஸ் அப்படிங்கிறது இன்னர் அண்ட் அவுட்டர் அப்படின்னு டிவைட் ஆகுது. இன்னர் ஹேர் செல்ஸ் பார்த்திங்கன்னா அரேஞ்சு இன் 1 row, சிங்கிள் ரோ மட்டும் அரேஞ்ச் ஆகிருக்கு. அவுட்டர் ஹேர் செல்ஸ்னால் பார்த்திங்கன்னா 2 or 3 rows வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இன்னர் ஹேர் செல்ஸ் வந்து இருக்கிறதுல லெஸ் இன் நம்பர். அவுட்டர் ஹேர் செல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மோர் இன் நம்பர். இன்னர் ஹேர் செல்ஸ் வந்து லெஸ் ப்ரோன் டு டேமேஜ். அதே மாதிரி இங்கே அவுட்டர் ஹேர் செல்ஸ் வந்து மோர் ப்ரோன் டு டேமேஜ். ஏன்னா நமக்கு வந்து லெஸ்ஸாக இருக்கனால லெஸ் ப்ரோன் டு டேமேஜாக இருக்கிறது தான் நல்லது. அஃபரண்ட் நர்வ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் இன்னர் ஹேர் செல்ஸு. எஃபரண்ட் நர்வ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அவுட்டர் ஹேர் செல்ஸ். அதான் கீழே கொடுத்துருக்கா. இன்னர் ஹேர் செல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆடிட்ரி ஸ்டிமுலஸ் whereas the outer hair cells modulate the இன்னர் ஹேர் செல்ஸ் ஃபங்க்ஷன். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இன்னர் ஹேர் செல்ஸில் இருந்து வரக்கூடிய ஸ்டிமுலஸ் வந்து நமக்கு வந்து பிரெயினுக்கு வந்து சவுண்டாக போகுது. அதே நேரத்தில் இந்த இன்னர் ஹேர் செல்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் டக்குன்னு ஏதாவது லவுடான சவுண்டு கேட்குது, அதை டக்குன்னு ஒரு பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அவுட்டர் ஹேர் செல்ஸ் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா டெக்டோரியல் மெம்பரேன் கூட அந்த ஷேரிங் ஃபோர்ஸுக்கு மெயினாக ஒர்க் பண்ணக்கூடியது அவுட்டர் ஹேர் செல்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் இன்னர் ஹேர் செல்ஸு. ஸோ நமக்கு வந்து எஃபரண்ட்டாக இருந்து பிரெயின்லேருந்து ஸ்டிமுலஸ் வந்து நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஷேரிங் மூமெண்ட் அப்படின்னு சொன்னேன்ல, ஒன்றும் கிடையாது. Opposite movement of scala vestibular and the scala temporate creates a sharing action which leads to movement of basilar membrane. This stimulates the organ of Cartay. அதே மாதிரி ஆர்கன் ஆஃப் கார்டையில் இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸ் வந்து ஹையஸ்ட் டிப்பு வந்து அவுட்டர் ஹேர் செல்ஸ் தான். லோயஸ்ட் டிப்புன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னர் ஹேர் செல்ஸ். ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ஹைட் ஆர்டர் வைஸாக நமக்கு வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுல ஹையஸ்ட்டு அவுட்டர் ஹேர் செல்ஸ் தான். அதுவும் டெக்டோரியல் மெம்பரேன் கூட மெயினாக கனெக்ட் ஆகக்கூடியது அவுட்டர் ஹேர் செல்ஸ் தான். த பேசிலரி மெம்பரேன்ஸ் மூவ் பட் த டெக்டோரியல் மெம்பரேன் டஸ் நாட்.
which also creates a sharing force. எண்டோலியல் மெம்பரேன் வந்து மூவ் ஆகாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹேர் செல்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். இந்த ஹேர் செல்ஸோட டிப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொட்டாசியம் சேனல்ஸ் வந்து இருக்குது. இந்த ஷேரிங் மூவ்மெண்ட்னால அந்த பொட்டாசியம் சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு வந்து பொட்டாசியம் என்டர் ஆகுது இந்த ஹேர் செல்ஸ்க்குள்ளே. ஃப்ரம் எண்டோலிம்ப்லேருந்து இந்த பொட்டாசியம் வந்து ஹேர் செல்ஸ்க்குள்ளே என்டர் ஆகுது. என்டர் ஆனவுடனேவும் நமக்கு வந்து வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. கால்சியம் சேனல்ஸ்லேருந்து கால்சியம் வந்து இன்ஃப்ளெக்ஸ் ஆகுது. இந்த இன்ஃப்ளெக்ஸ் ஆகிறதுனால காசஸ் ரிலீஸ் ஆஃப் எக்ஸிட்ரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் குளூட்டாமேட்ஸ். இங்கே பார்த்தனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வந்து ஒரு ஷேரிங் மூமெண்ட்னால ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, ஷேரிங் மூமெண்ட் வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, அதிலிருந்து நமக்கு என்ன பொட்டாசியம் இன்ஃப்ளெக்ஸ் ஆகி அதே மாதிரி நம்ம கால்சியம் இன்ஃப்ளெக்ஸ் ஆகி அது பிறகு நமக்கு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து வருது. ஸோ இந்த ப்ராசஸ் மொத்தமாகவும் கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று இருக்குது. அவுட்டர் ஹேர் செல்ஸ் வந்து மோர் இன் நம்பர். ஸோ அதோட ஆக்டிவிட்டி வந்து அந்த ஷேரிங் மோஷனில் அதோட சவுண்டு மட்டும் தனியாக கேட்கும். இந்த சவுண்டை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோ அக்காஸ்டிக் எமிஷன் அப்படிங்கிற அந்த டிவைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு முன்னாடியே பார்த்துருந்தோம். பாஹா ஓஏஇ அப்படிங்கிற ரெண்டை பார்த்துருந்தோம் முன்னாடியும். இது பார்க்கலன்னா முன்னாடி இருக்க வீடியோஸை பற்றி பாருங்கள். நம்ம வந்து மிடில் இயரில் வந்து ஒரு ப்ராபை ப்ளேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த அவுட்டர் ஹேர் செல்ஸோட சவுண்டை வந்து நம்மளால் கேட்க முடியும். இப்போ வந்து எனி டேமேஜ் இன் காக்லியா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் ஹேர் செல்ஸோட சவுண்டு, இந்த ப்ராபை வச்சு கேட்கக்கூடிய சவுண்டு வந்து இருக்காது. ஸோ நமக்கு வந்து ஏர்லியராகவே நமக்கு வந்து இந்த ஓட்டோடாக்சிசிட்டியோ நாய்ஸ் ட்ராமாவையோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ராபை வச்சு நம்ம அவுட்டர் ஹேர் செல்ஸோட சவுண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆடிட்ரி பாத்வே. ஆடிட்ரி பாத்வேயோட அந்த சீக்வன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்னர் ஹேர் செல்லில் தான் நம்ம வந்து அஃபரண்ட் நர்வ்ஸ் வந்து இருக்கிறதா படித்தோம். ஸோ வந்து அஃபரண்ட் நர்வ்ஸ்லேருந்து நமக்கு வந்து கோக்லியர் நர்வ்லேருந்து ஸ்பைரல் கேங்லியா வந்து இன்டர்னல் அக்காஸ்டிக் மியாட்டஸ் வழியாக நமக்கு வந்து எக்ஸிட் ஆகுது. அடுத்து வந்து எங்கே வந்து இது கனெக்ட் ஆகுது அப்படின்னா பிரெயின் ஸ்டெம்மு, முக்கியமாக வென்ட்ரல் அண்ட் டார்சல் காக்லியர் நியூக்ளியஸில் வந்து இது வந்து அட்டாச் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து நமக்கு மேலே போக ஆரம்பிக்கிறது சுப்பீரியர் ஆலிவரி காம்ப்ளெக்ஸு, நியூக்ளியஸ் ஆஃப் லேட்ரல் லேம்னிஸ்கஸ், இன்ஃபீரியர் காலிகுலஸ், மீடியல் ஜெனிகுலேட் பாடிஸ். அடுத்து ஆடிட்ரி கார்டெக்ஸ் வந்து ஆடிட்ரி கார்டெக்ஸோட ஏரியா பார்த்திங்கன்னா ஏரியா 41. இந்த ஏரியா இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் டெம்போரல் கைரஸ். ஆடிட்ரி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த வேவ்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பேரா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மூலமாக இங்கே இருக்க எல்லா ஆடிட்ரி பாத்வேஸில் இருக்க எல்லா வேவ்ஸையுமே நம்மளால் ரெக்கார்ட் பண்ணலாம். எந்த ஏரியாவில் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிட்ரி பாத்வேஸ் வந்து ஒரு சைட் ஆஃப் பிரெயின்லேருந்து இன்னொரு சைட் ஆஃப் பிரெயினுக்கு வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. எங்கேருந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு, எந்த லெவல்லேருந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா சுப்பீரியர் ஆலிவரி காம்ப்ளெக்ஸ்லேருந்து முக்கியமாக ட்ரெபிசாய்ட் பாடி வழியாக நமக்கு வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அதான் சேஞ்ச் ஆகுது, அதோட பாத் வந்து சேஞ்ச் ஆகி போகுது. ஆனால் நமக்கு வந்து சேம் சைட் ஆஃப் பிரெயினுக்கும் போகும், அனதர் சைட் ஆஃப் பிரெயினுக்கும் நமக்கு போகும். சுப்பீரியர் ஆலிவரி நியூக்ளியஸோட ரெண்டு ஃபங்க்ஷன் முக்கியமாக என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் த லொக்கேஷன் ஆஃப் சவுண்ட். எந்த சைடு இருந்து சவுண்டு வருது, நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாலும் ஒருத்தங்களோட சவுண்டு எந்த சைடு இருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக இது உதவுது. அதே மாதிரி ஸ்டெபீடியல் ரிஃப்ளெக்ஸு. இந்த ஸ்டெபீடியல் ரிஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் வித் த 8th and 7th நர்வ். இது வந்து முக்கியமாக ஹை இன்டென்சிட்டி சவுண்டு வரப்போகுது, அதை வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸை நம்ம ஆஃப் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த சவுண்டு வந்து காக்லியாக்குள்ளே போகாமல் ஆர்கன் ஆஃப் கார்டை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக முக்கியமாக இந்த ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸ் வந்து சுப்பீரியர் ஆலிவரி நியூக்ளியஸில் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கிறிஸ்டே அண்ட் மேக்குலே, இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்டே அப்படிங்கிறது நமக்கு வந்து செமி சர்க்குலர் கெனால்ஸில் வந்து இருக்கும். இந்த மேக்லே அப்படிங்கிறது நமக்கு வந்து வெஸ்டிபுலர் பார்ட்டில் வந்து இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹேர் செல்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் நமக்கு வந்து ஆர்கன் ஆஃப் கார்டைலையும் ஹேர் செல்ஸ் இருக்குது, இங்கேயும் ஹேர் செல்ஸ் இருக்குது. அதில் இருக்க ஹேர் செல்ஸ் வந்து அவுட்டர் அண்ட் இன்னர்னு இருக்கும். இங்கே வந்து டைப் 2 டைப் 1 அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து ஓட்டோடாக்சிசிட்டி ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அவுட்டர் அண்ட் இன்னர் ஹேர் செல்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும். நமக்கு வந்து டைப் 1 அண்ட் டைப் 2 வந்து அஃபெக்ட் ஆகாது. இன்கேஸ் நமக்கு வந்து வெஸ்டிபுலர் டாக்ஸிசிட்டி ட்ரக்ஸில் நமக்கு வந்து டைப் 1 டைப் 2 வந்து அஃபெக்ட் ஆகணும்
ஆனால் நமக்கு வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிறிஸ்டே அப்படிங்கிறதுலேயும் நமக்கு வந்து ஹேர் செல்ஸ் இருக்குது. இந்த ஹேர் செல்ஸ் வந்து ஜெலட்டினியஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது கூட அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆகி இது வந்து கேப்புலா அப்படிங்கிறத ஃபார்ம் ஆகுது. இந்த ஹேர் செல்லும் இந்த ஜெலட்டினியஸ் மெட்டீரியலும் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகும்போது கேப்புலா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த கிறிஸ்டே அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? செமி சர்க்குலர் கெனாலில் இருக்குது. இப்போ அடுத்து மேக்குலேயே பார்க்க போகிறோம். இதுலேயே அதே மாதிரி ஹேர் செல்ஸ் இருக்குது. அதுவும் ஜெலட்டினஸ் மெட்டீரியல் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் அந்த ஜெலட்டினஸ் மெட்டீரியலுக்கு மேலே நமக்கு வந்து கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அதை தான் ஓட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து எதாவது ட்ராமாவோ எதாவது பேத்தாலஜிலேயோ இந்த ஓட்டோகோனியா அப்படிங்கிறது நமக்கு வந்து டிஸ்லாஜ் ஆகி செமி சர்க்குலர் கெனால்ஸுக்குள்ளே போயிடும். முக்கியமாக நமக்கு வந்து போஸ்டீரியர் செமி சர்க்குலர் கெனால்ஸுக்கு போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெர்டிகோ வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர் சம்டைம்ஸ் இந்த கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ் வந்து செட்டில் ஆகும். ஏன்னா கிராவிட்டினால் திருப்பி கீழே இழுக்கப்படும். அதனால நமக்கு வந்து வெர்டிகோ வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஹெட் மூவ்மெண்ட்னால தான் நமக்கு வந்து வெர்டிகோ வந்து அகெயின் அண்ட் அகெயினாக சைக்கிளிக்காக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த பொசிஷனல் வெர்டிகோ தான் நமக்கு வந்து மோஸ்ட் காமன் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம ஹெட்டு பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் வரக்கூடியது. இது வந்து வெரி ஃபியூ செகண்ட்ஸ் தான் நமக்கு வந்து இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த செமிசர்க்குலர் கெனால்ஸ் வந்து லேட்டரலாக இருந்தாலும் சரி சுப்பீரியராக இருந்தாலும் சரி நமக்கு வந்து அது வந்து சுப்பீரியர் வெஸ்டிபுலர் நர்வால் நமக்கு வந்து சப்ளை பண்ணப்படுது. ஆனால் போஸ்டீரியர் செமிசர்க்குலர் கெனால் மட்டும் நமக்கு வந்து இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நர்வால் சப்ளை பண்ணப்படுது. அதுவும் இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நர்வோட பிரான்ச்சான சிங்குலர் நர்வ் தான் நமக்கு வந்து சப்ளை பண்ணுது. இப்போ வந்து வெஸ்டிபுலர் நர்வ் அண்ட் த இன்டர்னல் அக்வாஸ்டிக் மியாட்டஸோட கண்டென்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்னல் அக்வாஸ்டிக் மியாட்டஸ் அப்படிங்கிறது ஓப்பனிங் இந்த பிட்ரஸ் போன் இந்த போஸ்டீரியர் ஸ்லாண்டில் இருக்குது. முக்கியமாக ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிங் த்ரூ த இன்டர்னல் அக்வாஸ்டிக் மியாட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஷியல் நர்வ், கோக்லியர் நர்வ், இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நர்வ், சுப்பீரியர் வெஸ்டிபுலர் நர்வ் அப்படின்னு மொத்தம் நமக்கு வந்து 4 இருக்குது. இதில் இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நர்வோட பிரான்ச்சான சிங்குலர் நர்வும் நமக்கு வந்து இது வழியாகவே வருது. இதோட பொசிஷன்ஸ் இது வந்து நான் நேமாக சொல்லிட்டேன். இது எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ஃபீரியர் பார்ட், சுப்பீரியர் பார்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இன்ஃபீரியர் பார்ட் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நர்வும் அதோட சிங்குலர் நர்வ் பிரான்ச்சஸும் நமக்கு வந்து வருது. அதே மாதிரி சுப்பீரியர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் பார்ட்டை வந்து ரெண்டாக பிரிக்குது. அது வந்து பில் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரஸ்ட் ஆஃப் போன் டிவைடிங் த சுப்பீரியர் பார்ட் இன்டு த 2. அதில் ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு இருக்குது. ஆன்டீரியர் பார்ட்லேருந்து நமக்கு வந்து ஃபேஷியல் நர்வ் வருது. போஸ்டீரியர் பார்ட்லேருந்து நமக்கு வந்து சுப்பீரியர் வெஸ்டிபுலர் நர்வ் வந்து வருது. இன்னொன்று வரேன்ட்டு இன்ஃபீரியரில் பார்த்தீங்கன்னா கோக்லியர் நர்வ் அப்படிங்கிற நர்வும் வருது. மொத்தம் 3 நர்வ், ஃபேஷியல் நர்வ், வெஸ்டிபுலர் நர்வ், கோக்லியர் நர்வ். வெஸ்டிபுலர் நர்வ் ரெண்டாக பிரிஞ்சிருது. கோக்லியர் நர்வ் பிரியலை, 7th வந்து பிரியலை. இதுதான் மொத்தமே இந்த 3 நர்வு. அதோட வெஸ்டிபுலர் நர்வோட 2 பிரான்ச்சஸ் இன்ஃபீரியர் சுப்பீரியர். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அக்வாஸ்டிக் நியூரோமா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது வந்து பீனியன் டியூமர் ஆஃப் த செரிப்ரோபான்டைன் ஆங்கிள். இட் அரைசஸ் ஃப்ரம் த இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நர்வ் இன் த இன்டர்னல் அக்வாஸ்டிக் மியாட்டஸ். இந்த அப்பர் போலுக்கு இது வந்து போச்சு அப்படின்னா இந்த டியூமர் போச்சு அப்படின்னா 5th and 6th நர்வ்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். இதே இது லோயர் போலில் வந்துருந்துச்சு, லோயர் சைடாக நமக்கு வந்து டியூமர் க்ரோ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து 9th, 10th, 11th நர்வ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5th, 6th, 9th, 10th இந்த நர்வோட ரிலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட 7 வீடியோஸையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு பேசிக் கான்செப்டே புரியும். நான் இப்போது 2-3 நாளாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால வீடியோ போட முடியலை. நானும் என்னோடய ப்ரிப்பரேஷனை ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எம்சிக்யூஸ் அட்டென்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், லெக்சர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே இந்த வீடியோஸ்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஜஸ்ட்டு என்னோடய இன்ட்ரோவையும் எண்டிங்கை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். என்னால் எடிட்டிங் தான் சரியாக பண்ண முடியலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து என்ன சீரீஸ் பார்க்கலாம், என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் தப்பாக பேசியிருந்தாலோ இல்லைனா ஏதாவது தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலோ தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் சேஞ்ச் பண்ணிக்குவேன், நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.